கைஸ் இன்னைக்கு நான் ஆரம்பத்துலேயே நான் எங்கே வந்தேன்னா ராமேஸ்வரம் கேஃபே தான் வந்தேன். இது வந்து ப்ரூக்ஃபீல்டில் இருக்க ராமேஸ்வரம். பாம் வெடிச்சு இல்லை அது இங்கே தான் வெடிச்சிது. இந்த கரெக்டாக நான் உட்காந்துக்கலாம், இங்கே தான் வெடிச்சிது பாம். அந்த ராமேஸ்வரம் கேஃபேல தான் இருக்கேன். நீ கொஞ்சம் கோல்டு, அதனால் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரசம் ரைஸ் இருக்கும் இங்கே, அது சாப்பிட்லான்னு பார்த்தேன். அதெல்லாம் 6 o'clock மேலே தானே ரசம் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் அதெல்லாம் இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு வெண் பொங்கல் தான் ஆர்டர் போட்டேன். ஸோ அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லாயிருக்கு. ஆல்வேஸ் ராமேஸ்வரம் கேஃபே இஸ் கோ டு வைப் எனக்கு தான் எப்போதுமே. ஏன்னா ஃபுட்டு நல்லாயிருக்கும், ப்ளஸ்ஸு ஆம்பியன்ஸு சொல்லவே தேவையில்லை. ப்ளஸ்ஸு ராமேஸ்வரம் கேஃபேல தான் இந்த மாதிரி உட்காந்தெல்லாம் சாப்பிட்லாம். அதனால் ஆல்வேஸ் இட் இஸ் மை கோ டு பிளேஸ். இப்போ நானும் கீழே தான் உட்காந்துருக்கேன். அதான் நல்லா இருந்தது. மேலே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் கீழே உட்காந்துருந்தேன். இங்கே எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கும். லேட் நைட் 1 வரைக்கும் இது திறந்துருக்கும். அந்த 1 o'clock அப்பயும் நம்ம தோசை வாங்கினா தேங்காய் சட்னி குடிப்பாங்க. தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தான் இருக்கும். இவங்க தான் ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாங்களே, அதனால் இவங்களோட தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னின்னு இல்லை, எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து உன்னை எப்போது ஆர்டர் போட்டே இருப்பேன்னா ஓப்பன் வெண்ணெய் தோசைன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பட்டர் தோசையும் என்னமோ அது சூப்பராக இருக்கும். ஆனால் பயங்கர பட்டராக இருக்கும், ஒரே நெய்யாக இருக்கும். அது சூப்பராக இருக்கும். ப்ளஸ்ஸு நீங்கள் தோசை எதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா அங்கே தக்காளி தொக்கு வச்சுருப்பாங்க. தக்காளி தொக்கு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது செமையாக இருக்கும். வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். நான் லேட் நைட் வந்தேன்னா காஃபி இல்லை ஏதோ ஒரு தோசை, இட்லி, அந்த மாதிரி எதாவது சாப்பிடுவேன். அது நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும், ஆனால் நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் கிடைக்கிறது. ஐ லைக் ராமேஸ்வரம் கேஃபே டேஸ்ட் ஒன்லி. அதனால் நான் எப்போவுமே இங்கே தான் வருவேன். நானும் வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் இங்கே தான் வருவேன். இந்த பிரான்ச்சில் அவங்க மெயின் பிரான்ச் ஒன்று இருக்குது, அது மல்லேஸ்வரம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். இப்போ நான் இருக்கிறது ஃபேமஸான பாம் பிளாஸ்டான பிரான்ச், ப்ரூக்ஃபீல்ட் பிரான்ச். கரெக்டாக எங்கே பிளாம்பஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த தக்காளி சட்னி சொன்னேன்ல, அந்த தக்காளி சட்னி வந்து ஆக்கி ரொட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்கி ரொட்டிக்கு தான் கொடுப்பாங்க, அதான் வாங்கியிருக்கேன். ஆக்கி ரொட்டினா தெரில, அடை மாதிரி தான், நம்ம ஊர் அடை மாதிரி தான். ஆனால் க்ரீன் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்கும் ஆக்கி ரொட்டி. இதுக்கு அந்த தக்காளி தொக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ்ஸு அதுக்கு வந்து பொடி கொடுத்துருக்காங்க, பொடி வித் சேம் தேங்காய் சட்னி. நல்லா க்ரன்ச்சியாக எடுக்கிறதுக்கெல்லாம் கடலைப்பருப்பு நிறையா போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்களா. வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக வந்து அந்த பெண்ணே வித் பாதாம் மில்க் அங்கே விவிபுரமில் சாப்பிட்றதுனால அதே வந்து திருப்பி ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதோட முடிச்சுட்டு கான்செப்ட் பாடுறாங்க. அது என்னென்னு மட்டும், கான்செப்ட்னால் சும்மா ஒரு கிட்டாரிஸ்ட் தான் பாடுறாரு, அது என்னென்னு பார்த்து முடிச்சு நான் கிளம்புறேன். பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.